ஜம்மு தொகுதியில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம். வசந்தி, வணக்கம். அங்கு 9 மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஜம்மு தொகுதியில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது சரியாக 7 மணிக்கு தொடங்கி குறிப்பாக ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது தோக்ரா அப்படின்ற ஜம்முவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கு காலை முதலிருந்தே வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்துவதற்காக ஆர்வத்துடன் வந்து கொண்டிருக்க விஷயங்களை பார்க்க முடியுது. குறிப்பாக ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறார்கள். அதே போல் வயதானவர்களுக்கு கூட அவர்கள் வந்து இங்கே ஓட்டு அளிப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கான இந்த வீல் சேர் போன்றவை அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை இங்கே கூடிய அதிகாரிகள் வந்து பூத் ஸ்டேஷன் கூட்டு போய் திரும்பவும் அங்கே ஓட்டு அளித்து விட்டு திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து விட்ட நடவடிக்கையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இங்கு நம்ம ஜம்முவை பொறுத்த வரைக்கும் இங்கு 9 மணி நிலவரப்படி அக்னூர் அப்படின்ற இடத்துல வந்து 14.24% வாக்குகளாக வந்து பதிவாகிருக்கிறது. அதுபோல் பஹூல 10.46%, அதே போல் ஆர்எஸ்புரா, அதாவது தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது, அங்கே வந்து 8.17% பதிவாயிருக்கிறது. அதுபோல் சுக்வித் கார்க் பகுதியில் வந்து 5.67% வாக்குகள் பதிவாயிருக்கிறது. தொடர்ச்சியாக வாக்குகள் வந்து பல்வேறு மாநிலங்களில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுகள் பதிவு செய்யக்கூடிய ஜம்முவில் ஓவராலாக 10.39% வாக்குகள் வந்து 9 மணி நிலவரப்படி பதிவாகியிருக்கிறது. எனவே இந்த குறைந்தபட்சமாக இங்கே பார்த்தீங்கன்னா சுஜித் கார்க் பகுதியில் தான் குறைந்தபட்சமாக 5.67% வாக்குகள் பதிவாகியிருக்கிறது. மொத்தமாக நம்ம ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இங்கே 370 சட்டப்பிரிவுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொது தேர்தல் என்பதனால இங்கு வாக்கு அளிப்பவர்களும் அதே போல் தேர்தலில் போட்டியிடுபவர்களுமே அந்த மாநிலத்தை சாராதவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை வந்து தற்போது முதல் முறையாக ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஏற்கனவே நம்ம பல இதுவில் வந்து பதிவு செஞ்சுருந்தோம். தேர்தலில் எப்பவுமே ஜம்முவில் இங்கே பிறந்த வளர்ந்தவர்கள் மட்டுமே தான் ஜம்முவில் வந்து போட்டி போட முடியும் இந்த தேர்தலில். ஆனால் இந்த முறை 370 சட்டப்பிரிவு நீக்கினதுக்கு பிறகு இங்கே குடியுரிமை, அதாவது ஏற்கனவே வேறு ஒரு மாநிலங்களில் இடம்பெயர்ந்தாலும் அவர்கள் இந்த தொகுதியில் இருப்பவர்களாக இருந்தால் போட்டி போடலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை வந்திருக்கிறது. அதே போல் முதல் முறையாக இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களிலிருந்து இடம்பெயர்ந்த பழங்குடியினர்கள், அதே போல் மக்கள் ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் வந்து தற்போது முதல் முறையாக தங்களுடைய வாக்கை வந்து பதிவு செய்வதற்காக இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதை வந்து நம்ம இங்கே வாக்களிப்பவர்களிடம் நம்ம கேட்டோம், இந்த தகவல்கள் சொல்கிறாங்க. ஸோ எப்பவுமே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, அதாவது ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, குறிப்பாக முதல் தலைமுறை, அதாவது முதல் 370 சட்டப்பிரிவுக்கு வருவதுக்கு முன்பு, 370 சட்டப்பிரிவுக்கு பின்பு அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். 370 சட்டப்பிரிவுக்கு முன்பு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அதே போல் வாக்களித்துவதற்கும் பல விதிமுறைகள் இருந்தது. அதே போல் நிலம் வாங்குவது அப்படின்றது ரொம்பவும் இங்கே இருக்கவங்களால் மட்டுமே வாங்க முடியும், வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களால் வாங்க முடியாது. அந்த சூழலில் தற்போது அது மாற்றப்பட்டிருக்குது. அதே போல் பாதுகாப்பு அப்படின்ற அடிப்படையிலேருந்து பார்க்கும்போது இங்கே இராணுவத்தினர் அவளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேருக்கு மேலே ஒரு இடத்துல குழுவும் இருக்க முடியாது. அதே போல் யாரும் சந்தேக நபர் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை வந்து உடனே போலீஸ் அலுவலகத்துக்கு கொண்டு போய் அங்கே விசாரணை அப்படின்ற எடுப்பு இருந்தது. அதிகமாக காவல்துறை மரணங்கள் வந்து அதிகமாக நடந்தது கடந்த காலகட்டத்தில். தற்போது 370 சட்டப்பிரிவு நீக்கத்துக்கு பிறகு இங்கே நம்ம தமிழர் பகுதியிலாம் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, நிலம் வாங்க முடியுது எங்களால் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதே போல் இங்கு அந்த காவல் நிலைய மரணங்கள்ன்றது கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. குறிப்பாக நம்ம என்னதான் இங்கே 370 சட்டப்பிரிவுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களும் மாறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு மாநிலத்திலேருந்து ஜம்மு காஷ்மீர் வரவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு தான். ஏன்னா ப்ரீபெய்ட் கார்டு அப்படின்றது இங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இங்கே வந்த உடனே போஸ்ட்பெய்ட் சிஸ்டம் தான் இருக்குது. அப்போது இங்கே வந்த உடனே வெளிநாடு சேர்ந்தவர்களும் சரி, வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சரி, தாங்கள் இன்னொருத்தவர்களை தொடர்பு கொள்வதற்கு இல்லை அவங்களுடைய ஃபோன் இது பண்ணால் போஸ்ட்பெய்ட் சிம்கள் பயன்படுத்துகிறாங்க. அதை தான் வந்து இங்கே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் நிலவரமாக இருக்குது. எனவே அது என்னதான் 370 சட்டப்பிரிவு நீக்கப்பட்டிருக்கு, ஒரு கடுமையான சட்டத்திலேருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்குனாலும் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் ஜம்மு காஷ்மீருக்கு வரவங்க ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வகையாக இருக்குது. தொடர்ந்து இங்கே வாக்குகள் செலுத்தக்கூடிய வரவங்களை நம்ம பார்க்க முடியுது. தற்போது நம்மிடையே வாக்கு செலுத்திய ஒரு தமிழர் நம்மிடம் இருக்கணும், அவர்கிட்ட பேசலாம். தமிழ் பெண், வணக்கம். இப்போ
இப்போ நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க, எப்படி இருக்குது இங்கே அரேஞ்ச்மெண்ட்டாக நல்லா பண்ணியிருக்காங்க? அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா இருக்கு, வாக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இங்கே வாக்கு செலுத்துகிற இடங்கள் வந்து பாதுகாப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பாதுகாப்பு போலீஸ் எல்லாம் இருக்கு, பாதுகாப்போட தான் இருக்கு. ஓகே, இப்போது தமிழர்கள் ஏற்கனவே நம்ம தமிழர்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு தமிழராக இந்த ஜம்மு காஷ்மீரில் வாக்களித்து எத்தனை முறையாவது வாக்களிக்கிறீங்க? இதோட நான் 5-6 வாட்டி ஆயிடுச்சு. மற்ற கவுன்சிலர் ஓட்டும் போட்டிருக்கிறேன். இது மோடி தான் இப்போ 3வது வாட்டி போடுறேன். என்ன என்ன மாதிரியான மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஜம்மு காஷ்மீர்? ப்ளஸ் விலைவாசி கம்மியாகணும், எல்லாத்துக்கும் இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கணும், இதுதான். ஒரு ஒரு பெண்ணாக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க? இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் ஒரு ஒரு குடிமகளாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஓட்டு போட வேண்டிய கட்டாயம்ன்றது? இல்லை, ஓட்டு போடுறதுல நல்லது தான். முதல்ல எல்லா இதுவும் நம்மளுக்கு நல்லது தான் நடக்குது இங்கெல்லாம், ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை இங்கே. ஓகே, இப்போ இது மாதிரி நிறைய பேர் இங்கே தமிழர்கள் வராங்க. இங்கே நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. அதே போல் ஆர்எஸ்புரா, அதே போல் பாபா மொஹல்லா அப்படின்ற நிறைய இடங்களில் வந்து தமிழர்கள் அங்கங்கே குழுமி அங்கே இருக்கிறார்கள். ஸோ அதை வந்து நம்ம நிறைய செய்திகள் வாயிலாக பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த இடமானது முதல் தலைமுறையினரும் வந்து வாக்களிக்கிறாங்க. அது பழங்குடியின மக்கள் அதிகமாக வந்து வாக்கு செலுத்தக்கூடிய விஷயங்களும் பார்க்க முடியுது. இன்னும் அடுத்தடுத்து தொகுதிகளுக்கு போய், இன்னும் அடுத்தடுத்த பகுதிகளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கள நிறுவனங்களை நம்ம பதிவு செய்யலாம்.